வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான நண்டு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ரெசிபி. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 பல் அளவுக்கு பெரிய சைஸ் பூண்டு வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்மால் சைஸ் சேர்க்குறீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு துண்டு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தொக்கு மாதிரியும் சாப்பிட்டு நல்லா ட்ரையாக பண்ணியே சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஒன் பாட்லேயும் நம்ம செஞ்சிடலாம். 2 பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ரெண்டும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இப்போ நம்ம ஆட் பண்ணுற மசாலாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவிக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு மசாலா வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அரைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு நண்டு எடுத்துருக்கேன். ஸ்மால் சைஸ் தான். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நண்டோட கேஜ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ நண்டுக்கான மசாலா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது நல்லா வந்து பரட்டி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறட்டும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நண்டு உள்ள அந்த மசாலா இறங்கியிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் நல்லா காய்ச்சதும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வினர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செக்கு எண்ணெய் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா தட்டி சேர்த்துருக்கேன். ரொம்ப வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, நான் அதனால் ஆட் பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரட்டி வச்சுருக்க நண்டை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த ரெசிபி. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தின்னு சொல்லி எல்லாத்தையுமே வச்சு சாப்பிட்லாம். சாதத்து கூட சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ரசம் அதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவியாக இந்த மாதிரி தொக்கா வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைமில் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆக்க போகிறேன். இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் மேலே கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூவிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். வீடு ஃபுல்லாக கம கமன்னு அவ்வளோ ஒரு ஸ்மெல் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.